அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸி மெத்தடில் செய்யலாம். வாங்க, 3 ஸ்டெப்பு தாங்க. 3 ஸ்டெப்பில் ஈஸியாக செய்யலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் பன்னீர் வாங்கியிருக்கேன். எப்பவுமே வீட்லேயே செய்வேன். இன்றைக்கி செய்யக்கூடிய டைம் இல்லை, ஸோ கடையில் வாங்கியிருக்கேன் 300 கிராமு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை விட சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 12 பல் பூண்டு. கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நான் கிரேவி நிறைய வேணும்னு எடுத்திருக்கேன். வாட்டர்மெலன் சீட்ஸ் அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட் ஒரு கைப்பிடி அளவு எல்லாமே சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இதில் சில பேர் வந்து லவங்கம், பட்டை, ஏலக்காய் போடுவாங்க. அப்படி வேணும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும்னாக்கா போட்டுக்கோங்க. 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் போடலை பாருங்கள். இதில் உரம் பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதை வதக்கிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அடுத்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணுறோம். பன்னீர் பட்டர் மசாலா. அதில் பட்டர் வந்து இந்த கிரேவிக்கு நிறையவே போடணும். ஸோ பட்டர் போட்டு பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பன்னீரை கட் பண்ணி கழுவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதை எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் வந்துடும். இல்லை ஃப்ரை பண்ணுறேன்னா ஃப்ரை பண்ணலாம். ஸோ திரும்பவும் நான் ஒரு பேன் எடுத்து பட்டர் போட்டு, இதில் நான் பட்டர் நிறைய யூஸ் பண்ணணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு மிக்ஸிக்கு கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிரேவினால எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் கிரேவி நிறைய வேணுன்றதுக்காக இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் கம்மி ஜாஸ்தி எப்படினாலும் செஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடி குக்குடு தான், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது குக்குடுன்றதுனால ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு ரொம்ப இது பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடணும். எப்பவுமே இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் சர்க்கரை போடணும். இது நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் லஞ்ச் கொடுத்து விட்டிங்கன்னு வச்சிங்களேன், சப்பாத்தி வித் பட்டர் பன்னீர் மசாலா பாக்ஸை காலி பண்ணிவிட்டு வருவாங்க. சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டர் பன்னீர் மசாலா இல்லையா. ஸோ அதனால் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி செஞ்சால் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே கஷ்டமாக தெரியும், ஆனால் நம்ம அதை எடுத்து செய்யும்போது எல்லாமே ஈஸின்ற மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கவே. நம்ம செஞ்சு நம்ம பரிமாறும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஸோ நம்மளோட ஃபுட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு ஒரு சந்தோஷம். நமக்கும் இந்த அளவுக்குலாம் செய்ய தெரியுதுன்னு ஒரு சந்தோஷம். எல்லா சந்தோஷமும் நமக்கு கிடைக்குது. நம்ம மற்றவங்க பரிமாறும்போது கிடைக்கிற சந்தோஷம் உண்மையிலே பெரிய சந்தோஷம். சாப்பிடும்போது எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.